சரி, அப்புறம் என்ன விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணிருப்போமா? என்ன விளையாட்டு, அதுவும் நான் இல்லாம? பாட்டு போட்டி விளையாட போறோங்க. எல்லாருக்கும் போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் பாட்டு போட்டி விளையாடலான் இருக்கோம். நீங்க வரீங்களா? நான் வராம விளையாட்டு நடக்குமா என்ன? நானும் வருவேன். நீ தூங்கிட்டு இருக்கான்னு அண்ணி சொன்னாங்க, அது எப்படி விளையாடும் போது கரெக்டா இருந்துச்சு வர? விளையாட்டுனா பாஞ்சு வந்துருவேன். நல்லா தூங்கிட்டு இருந்தேன், பாப்பா கத்தி எழுப்பிட்டாளா, சரி டைம் ஆயிடுச்சுன்னு நானே எந்திரிச்சிட்டேன். பாப்பா எங்க அசோக் மாமா? பாப்பா தாத்தா கூட விளையாண்டுட்டு இருக்கா பாப்பா. ஓகே மாமா. சரி வாங்க எல்லாரும் விளையாடலாம். டீமா போறீங்க முதல்ல. நம்ம 3 பேரும் ஒரே டீமா இருக்கலாம் மைனி. சரி அமுதா, அப்படி பார்த்தா உங்க டீம்ல 5 பேரு, நம்ம டீம்ல 3 பேரு, இன்னும் ஒருத்தவங்க வேணுமே. குமாரி, எங்க டீமுக்கு நீ வரியா? நானா? ஆனா நான் சஞ்சய் கூடல இருக்கலாம்னு நினைச்சேன். குமாரி போ போ. சரிங்க சித்தி, நான் வரேன். ஹை ஜாலி. அப்ப நம்ம மாமாவோட டீம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அக்கா, மாமா, சஞ்சய் மாமா, நானு 2 கப்பல் ஜாலியா இருக்க போகுது. சரி சரி, எங்க டீம்ல இந்த சைடு வாங்க, உங்க டீம்ல அந்த சைடு போங்க. யார் வின் பண்றான்னு பாத்துருவோம். எல்லாம் டீம் அசம்பிள் ஆயிட்டீங்களா? ஆயிட்டோம். சரி, அப்ப கேம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மாமா. நாங்க எப்பயோ ரெடி. சஞ்சய், எப்படி பூமாரி டீம் தான் வின் பண்ணும், பாத்துக்கோ. கைஸ், அவங்க நம்ம டீமை பத்தியே தப்பா பேசுறாங்க. சீரப் பண்ணுங்க நம்மள. அதெல்லாம் இல்லாத, சஞ்சய் மாமா டீம் தான் வின் பண்ணும். நீங்க வேணா பாருங்க, நாங்க தான் வின் பண்ணுவோம். ஆமா அத்தை, நாங்க தான் வின் பண்ணுவோம். பூமாரி தோத்து போக போற. அப்படியா? நீங்கலாம் சின்ன சிறுவாண்டு, ஆனா என் டீம்ல பாத்தீங்களா எல்லாம் பலையாளா இருக்காங்க. நாங்க தான் வின் பண்ணுவோம். சஞ்சய், இந்த மேட்ச்ல நாங்க தான் வின் பண்ணுவோம். பார்க்கலாம். அது எப்படி? சஞ்சய் மாமா இருக்கும்போது நீங்க வின் பண்ணிடுவீங்களா? எங்க டீம் தான் வின் பண்ணும். நீங்க வேணா பாருங்க. சரி பாப்போம். பாருடி பாரு, என் சக்காலத்தி. என்னதான் இருந்தாலும் நீ பெருசா மினிக்கி தெரிஞ்சாலும் சஞ்சய் மாமா அவர் டீம்ல என்னே தான் எடுத்தாரு, உன்னை எடுக்கல. அதுவும் பாரு, சஞ்சய் மாமா ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. இன்னைக்கு பாட்டு போட்டியில அசத்தலா பாட்டு பாடி என் பாட்டாலேயே சஞ்சய் மாமாவை மயக்க போறேன். அத பார்த்து நீ அழுக போற. என் பாட்டுல மயங்கி என் மாமா இன்னைக்கு என்னை ப்ரப்போஸ் பண்ண போறாரு. வயிறு எரிஞ்சு சாக போற. ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படி? பாட்டு போட்டி தாத்தா. என்னைய விட்டுட்டு பாட்டு போட்டியா? எப்படி நீ சைடு கம்பெனிக்கு மட்டும் பாட்டு போட்டி விளையாடலாம்? தாத்தா, ஏற்கனவே டீம்லாம் பிரிச்சாச்சு தாத்தா. நாங்க 4 பேர், அவங்க 4 பேர். நாங்க ஒரு டீம், அவங்க ஒரு டீம். இப்ப நடுவுல வந்து நானும் வரேன்னு சொல்றீங்க. தாத்தா, நீங்க வேணா இந்த டீம்ல வந்து விளையாடுங்க, நான் வேணா ஜட்ஜா இருக்கேன், சரிங்களா? பூமாரிக்கு எவ்வளவு நல்ல மனசு. என் சஞ்சய் மாமா முன்னாடி ஸ்கோர் பண்றாளே. தாத்தா வந்து விளையாடுறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா யாழினி? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. 4 பேர் கரெக்டா இருக்கோமே, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படியா? சரி 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 பூமாரி, அப்ப நீ 2 டீமுக்கும் ஜட்ஜா இரு. தாத்தா உங்க டீம்ல விளையாடட்டும். ஓகே சஞ்சய். ஐயா, அதெல்லாம் வேணாமா, நீ உட்கார்ந்து விளையாடு. நான் சும்மா விளையாட்டு தான் கேட்டேன். இல்ல தாத்தா, நீங்களும் ஆசைப்படுவீங்களா, வந்து விளையாடுங்க. எனக்கு பாடலாம் தெரியாதுமா, நானே ஜட்ஜா இருக்கேன். என் பேத்தி குட்டியும் நானும் நீங்க எப்படி பாட்டு போட்டி விளையாடுறீங்கன்னு பார்க்க போறோம். நாங்க தான் ஜட்ஜு, சரியா? சரி தாத்தா, அப்புறம் உங்களோட விருப்பம். இப்போ நீங்க தான் ஜட்ஜ். 2 டீம்ல எந்த டீம் வின் பண்ண போகுது நீங்க தான் சொல்ல போறீங்க, சரிங்களா? சரிடா பூமாரி தங்கம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? தாத்தா, முதல் எழுத்து எது? முத எழுத்து அம்மால இருந்து ஆரம்பிக்கலாமே. ஆல இருந்து பாடுங்க. சஞ்சய் டீம். உங்களுக்கு சரியா 10 செகண்ட் மட்டும் தான் டைம். 10 செகண்ட்க்குள்ள நீங்க பாடலன்னா அந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வந்துரும், சரியா? ஓகே பூமாரி, நாங்க எதுல இருந்து முடிக்கிறோமோ அதுல இருந்து நீங்க பாடணும். உங்களுக்கும் அதே மாதிரி 10 செகண்ட் தான். நீங்க 10 செகண்ட்ல பாடலன்னா அந்த பாயிண்ட்ஸ் எங்களுது. ஓகே சஞ்சய், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அண்ணி, ஆள் என்ன பாட்டு இருக்கு? அசோக் சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது. 1 2 3 4. ஏய் சீக்கிரம் சொல்லுங்க. ஏய் டைம் ஆகுது, சீக்கிரம் யோசிங்கயா. மாமா மாமா, எனக்கு ஒரு பாட்டு தெரியும். சீக்கிரம் பாடு, டைம் ஆகுது. 8 9. அது பாடு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். பாடிட்டீங்களே, விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். யாருக்கிட்ட? சூப்பர் யாழ், நீ கலக்கிட்ட. தேங்க்யூ மாமா. தாத்தா எப்படி நல்லா பாடினமா? கலக்கிட்டடா. அப்புறம் என்ன வரும்ல முடிச்சிருக்காங்க. அப்ப மாவரிசையில இருந்து இந்த டீம் ஒரு பாட்டு பாடணும். மாவரிசை தானே, இப்ப எப்படி பாடுறோம் பாரு. டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, ஏய் யோசிக்க விடுங்க. டிக் டிக் 5, டிக் டிக் 6. ஏய் இப்படி கத்திட்டே இருந்தா நாங்க எப்படி யோசிக்கிறது? அதானே, என்ன நீங்க ஓவரா பண்றீங்க? இப்படி கத்திக்கிட்டே இருந்தா எங்களுக்கு எப்படி யோசிக்கணும்னு தோணும்? மாமா இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? டிக் டிக் 8, டிக் டிக் 9. மஸ்காரா 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 கரா 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 மஸ்காரா போட்டு மைக்கிறனா மஸ்தானா பேசி கவுக்கிறனா மஸ்காரா போட்டு மைக்கிறனா மஸ்தானா பேசி மைக்கிறனா. ஏய் என்ன திரும்பி ஆளை முடிக்கிற? இப்பதானே ஆளை பாட்டு பாடணும். அதெல்லாம் செல்லாது, வேற பாட்டு பாடு பூமாரி. அதெல்லாம் முடியாது. மாலை நாங்க பாடினா நாங்க மாலை பாடிட்டோம். அது ஆள முடிஞ்சா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ஆள திரும்பி பாட்டு பாடு. அதானே, இந்த பாட்டு தான் பாடணும் அந்த பாட்டு தான் பாடணும்ல கிடையாது. நாங்க எந்த வரிசையில வேணா பாடலாம். நாங்க கரெக்டா தானே பாடணும். நாங்க பாடி முடிஞ்ச எழுத்து. ஆனா நீங்க திரும்பி ஆள இருந்து தான் பாடணும். ஆனா அத்தை நாங்க இப்பதானே ஆள பாட்டு பாடணும். ஆள பாட்டு பாடினீங்கன்னா ஆள என்ன ஒரே ஒரு பாட்டா இருக்கு? பாடுங்க. சரி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். டிக் டிக் 1, டிக் டிக் 2. ஏய் யோசிக்க விடுறி. நான் கேக்கும்போது மட்டும் டைம் கொடுத்தியா? டிக் 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 டிக்னு சொல்லிட்டே இருந்தேன்னா எங்க மண்டை குழப்பினால இருடா. டிக் டிக் 7, டிக் டிக் 8. ஏய் டிக் டிக் 3 தானடி வரணும். என்னடி 2ல இருந்து 7க்கு போயிட்ட? நான் பேசுறதுல டைம் ஆயிடுச்சு. டிக் டிக் 9. ஏய் சரி சரி இரு நானே பாடுறேன். ஆத்தங்கர மரமே அரச மரையிலே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. ஓடக்கர உழவு காத்துல ஒரு தீயாரிவ வெடிச்சு நிக்கிற. பருத்தி தாவி வந்து சண்டையில அந்த முகமா தாமணிக்கு வந்தது ஒரு நந்தவனமா. உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது. அடோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. இது தாவரிசையில பாடுங்க. ஏய் சீட்டிங்கடா, என்ன சீட்டிங் பண்றீங்க? யாரு சீட்டிங் பண்ணா? நாங்க கரெக்ட்டா தான பாடணும். நீங்க தான ஆ வரிசையில பாட சொன்னீங்க. அக்கா ஆ வரிசையில கரெக்ட்டா தான் பாடுனாங்க. இல்ல நீங்க சீட்டிங் பண்றீங்க. அந்த பாட்டு ஆத்தங்கர மரமேல இருந்து ஆரம்பிக்காது. அத்தைக்கு பிறந்தவளோன்னு ஆரம்பிக்கும். ஆமா சித்தி சொல்றது கரெக்ட் தான். அந்த பாட்டு அத்தைக்கு பிறந்தவளோ ஆளாகி நின்றவளோ பருவம் சுமந்து வந்து பாவாடை தாமரையோ அப்படிதான் ஆரம்பிக்கும். அது ஆ, நாங்க சொன்னது ஆ. நீங்க சீட்டிங் பண்றீங்க. இந்த பாட்டுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. தாத்தா நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். ஆமா கரெக்ட் தான். அவங்க ஆவரிசையில தானே பாட சொன்னாங்க. நீங்க ஏன் ஆவரிசையில பாடல? நீங்க நடுல இருந்தெல்லாம் பாடக்கூடாது. பாட்டை முதல்ல இருந்து தான் பாடணும். தாத்தா ஆனா நாங்க கரெக்டா தானே தாத்தா பாடணும். சஞ்சய் நடுல இருந்தெல்லாம் பாட்டு பாடக்கூடாது. பூமாரி சொல்றது கரெக்ட் தான். அந்த பாட்டு ஆல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனா நாங்க உங்களுக்கு சொன்னது ஆ. அதனால இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ் இந்த டீமுக்கு போகுது. அதனால இவங்க 2 பாயிண்ட்ஸ், நீங்க 1 பாயிண்ட்ஸ். சபாஷ் தாத்தா. பூமாரி உங்க டீம் நல்லா ஏமாத்துறீங்க பூமாரி. யார் ஏமாத்துனா? நீங்க தான் தப்பா பாடுனீங்க. நீங்க தான் தெளிவா பாடி இருக்கணும். சரி விடு யாழினி. சரி தாத்தா இப்ப யாரு பாடுறது? நீங்க 2ல முடிச்சீங்க. அப்பனா இவங்க தா வரிசையில இருந்து பாடணும். அப்ப தாத்தா நீங்க எங்களை ஆள பாட சொன்னீங்க. அப்ப ஆ வரிசையில ஃபுல்லா நாங்க பாடலாம்ல உயிரெழுத்துக்கள் எல்லாமே. அப்ப ஆ ஆவா இருந்தா என்ன? இவங்க மட்டும் தூணா தா வரிசையில எல்லாம் பாடலாம்னு சொல்றீங்க. அப்ப இவங்க தூணா தூள தான் பாடணும். மாமா உங்களுக்கு ரூல்ஸே தெரியல. தா வரிசையில இருந்து ஃபுல்லாவே பாடலாம். அப்ப தால இருந்து தா வரிசை ஃபுல்லா பாடலாம் அப்படினா அப்ப ஆல இருந்து ஆ வரிசை ஃபுல்லா, அதாவது உயிரெழுத்துக்கள் ஆல இருந்து அக்கு வரைக்கும் என்ன வேணா பாட்டு பாடலாம். உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் எங்களுக்கு ஒரு ரூல்ஸா? அதெல்லாம் கிடையாது.
நாங்க கரெக்டா தான் பாடணும் தாத்தா. எங்களுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் குறைக்க கூடாது. நாங்க இது வரைக்கும் 2 பாட்டு பாடியிருக்கோம், அதனால 2 பாயிண்ட். அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு 1 பாயிண்ட். நீங்க ரொம்ப சீட் பண்றீங்க. நீங்க தான் ரொம்ப சீட் பண்றீங்க. பொய்யா விளையாடுறீங்க, நேர்மையா விளையாடுங்க. யாழ்னி நிறுத்து. சரி விடுங்க. கேமை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தாத்தா இப்ப தெளிவா நீங்க ரூல்ஸ் சொல்லுங்க தாத்தா. அதுபடி இனிமேட்டு போய்க்கலாம். இப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுங்க, பாட்டெல்லாம் மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாட போறோம். தாத்தா இப்ப நீங்க ரூல்ஸ் சொல்லுங்க தாத்தா. நல்லா கேட்டுக்கோங்கப்பா. ஒரு பாட்டு பாடுறதுக்கு 10 செகண்ட்ஸ் தான் டைம். உங்க டீம் 10 செகண்ட்குள்ள பாடலன்னா அந்த பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு போயிடும். அவங்க 10 செகண்ட்ஸ்குள்ள பாடலன்னா அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் காலை முடிஞ்சா காவரிசையில இருந்து என்ன வேணா பாடிக்கலாம். சாலை முடிஞ்சா சாவரிசை ஃபுல்லா பாடிக்கலாம். ஆனா உயிரெழுத்துல முடிஞ்சா ஆ இ ஆ இந்த மாதிரிலாம் முடிஞ்சா நான் என்ன எழுத்து சொல்றேனோ அதுல இருந்து தான் பாடணும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க தாத்தா. என்ன பூமாரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? நல்லா சீட் பண்றீங்க. நாங்க 2 பாயிண்ட் லீடிங்ல இருக்கோம்னு உங்களுக்கு பொறாம, அதனால தான் இப்படி கேமை உல்டாவா பண்ணி விட்டுட்டீங்க. யார் உல்டா பண்ணா? நீங்க தான் முதல்லயே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். நீங்க எதையுமே கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணாம எங்க மேல தப்பு சொல்றீங்களா? ஆமா எங்க மேல தான் தப்பு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிப்போம். பரவாயில்ல பூமாரி, ஏதாவது ஒரு சண்டை வந்தாலும் அமைதியா போறியே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பூமாரி. யாழ்னி நீ ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற? அதான் பூமாரி ஓகேன்னு சொல்லிட்டால, அப்படியே நீ சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற? இல்ல மாமா, நான் சண்டை எதுவும் போடல மாமா. அவங்க சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன். அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களே, எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன? ஆனா பூமாரி அக்கா தானே சொன்னாங்க நாங்க 2 பாயிண்ட் லீடிங்ல இருந்தோம், நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு. அதனால தான் நான் சொன்னேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நம்ம விளையாண்டுட்டு தான் இருக்கோம், அதுக்காக நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் ஒன்றும் சீரியஸா எல்லாம் சொல்லல, சரியா? பாரு, பூமாரி சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னாலா, நீ ஏன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிற? சாரி மாமா. சாரி பூமாரி அக்கா. சரி விடுங்க. ச்சே, மாமா கிட்ட நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தா பூமாரியே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காளே. இப்படியே போச்சுன்னா சஞ்சய் மாமா மனசுல பூமாரி இடம் பிடிச்சிருவா போல. எதுக்கு நம்ம விடவே கூடாது. சஞ்சய் என்ன சப்போர்ட் பண்ண அங்க ஒருத்திக்கு வயிறெல்லாம் எரியும். இப்ப நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது பூமாரி, அப்படியே கண்டினியூ பண்ணு. இருடி, இந்த கேம் முடியறதுக்குள்ள நானும் சஞ்சய் உன்னை எப்படி வச்சு செய்யறோன்னு பாரு. என்னோட பேபியை கொத்திட்டு போக புதுசா வரியா நீ? நாங்க 2 பேரும் உன்னை என்ன பண்றோன்னு பாரு. அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசினாலும் பார்த்து தான் பேசணும். அந்த பூமாரியை சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசணும், இல்லைன்னா மாமா பூமாரிக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவ நல்லா மாமாவை தெரிஞ்சு வச்சிருக்கா. மாமா கிட்ட எப்படிலாம் பேசினா மாமா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. இரு, அந்த டெக்னிக்கை நானும் கத்துக்கிட்டு நானும் அதே மாதிரியே பண்றேன். என் மாமா கிட்டே என் முன்னாடி நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறாளே. ஷீ. சரி ஓகே, எல்லாருக்கும் ரூல்ஸ் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூல்ஸ் படிதான் இப்ப கேம் போக போகுது. தெளிவா என்ன லெட்டர்னு கேட்டுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட்.